வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? பெட்ரோல் விலை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விலையாக ஏறிக்கிட்டுல இருக்கு. இது எங்கே போய் முடியும் தெரியலையே. ஆ 101 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 110 ரூபா ஆகி போச்சுல. இப்படியே போனால் நம்ம நிலைமை என்ன ஆகும்ல? அமெரிக்காக்காரன் ட்ரம்ப் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்க, அவன் சோழியை முடிச்சு போடுவேனே. ஆமாம். ஏமாக்கா, உங்களுக்கு எந்த கோபம் வரலையா? அதுக்காக அரசியல்வாதிகளை கடுப்பேற்றி என்ன பண்ண போகிறோம்? அவங்கள குறை சொல்லி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. இது தேர்தலுக்கு முன்னாடியே விலை ஏறும்ன்றது எல்லாருக்குமே தெரியும்ல. இப்போ என்ன செய்ய? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, நம்ம முதல்வர் ஐயாயிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் கொடுப்போம். இந்த விலைவாசி, இந்த காய்கறி விலை, எண்ணெய் விலை, பருப்பு விலை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இந்த நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னா இந்த பெட்ரோல் விலை ஏறுனாலும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வைப்போம். விலைவாசியெல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லி கேட்போமக்கா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டால் தானே அதை தலைவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நான் சொல்லியிருக்க இந்த மேட்ரை அப்படியே நம்ம தலைவர் ஐயாட்ட போய் சேர்கிற மாதிரி பண்ணுங்க. நன்றி, வணக்கம் அக்கா. நன்றி.